23 வருடங்களின் பின்னர் கொழும்பிலிருந்து கிளிநொச்சி வரை ரயில்வே சேவை இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இந்த ரயில் சேவை இன்று இடம்பெற்றது. ஓமந்தை ரயில் நிலையத்தில் வைத்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யாழ்தவி ரயிலில் ஏறியுள்ளார். இந்தியாவின் கடனுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட இந்த ரயில் தண்டவாளத்திற்காக 600 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி வரை ரயில் சேவை இடம்பெறுகின்றமையினால் நாளைய தினம் முதல் 3 ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் இல்லையா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். காலனித்துவ ஆட்சி காலத்தில் வடபகுதிக்கான ரயில் மார்க்கத்தின் நிர்மாண பணிகள் 1900ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு காங்கேசன்துறை ஆகிய நகரங்களுக்கு இடையிலான ரயில் சேவை 1905ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுடன் 1956ஆம் ஆண்டு யாழ்தவி வடபகுதிக்கான பயணத்தை ஆரம்பித்திருந்தது. 1985 ஜனவரி மாதம் 19ஆம் தேதி கொக்குவில் முருகண்டி பகுதியில் யாழ்தவி ரயில் குண்டு வைத்து தகர்க்கப்பட்டதன் பின்னர் வடபகுதிக்கான ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. இதுபடி வடமாகாண சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றியை உறுதி செய்வதற்காக கூட்டம் ஒன்று கிளிநொச்சியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார். 30 வருட கால யுத்தத்தில் இல்லாது போன உயிர்களை தவிர ஏனைய தெற்கில் உள்ள அனைத்து வசதிகளும் அதே வீதத்தில் செய்து தருவதே எமது கொள்கையாகும். சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் ஏடிபி வங்கிக்கும் உலக வங்கிக்கும் நாம் கடன் பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. கடனை பற்றியே பேசுகின்றனர். வீட்டை நிர்மாணிக்கவும் உளவு இயந்திரத்தை கொள்வனவு செய்யவும் வங்கிக்கு சென்று கடனை பெற்றுக் கொள்வோம் அல்லவா? அரசாங்கம் என்ற ரீதியில் உங்களுக்கு நாம் வீதியை அமைத்து தர வேண்டும், ரயில் சேவைகளை வழங்க வேண்டும், வைத்தியசாலைகளை நிர்மாணிக்க வேண்டும், பாடசாலைகளை நிர்மாணிக்க வேண்டும். அதனால் கடனை பெற்றுக் கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு சேவையாற்றுவதே எமது பொறுப்பாகும். அதனை நிச்சயமாக வழங்குவோம் என்பதையே கூறுகிறேன். අපේ මුළු යුතුයකම වෙන ජනතාවට සේවය කිරීම අපි අනිවාර්යයෙන්ම කරනවායි කියන එක අපි පැහැදිලිව කියන්න ඕනේ.